10 மினிட்ஸ் தாங்க ஆகும். அதுக்கு மேல எடுக்காது. மேபி சொல்லணும்னா மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் வேணா ஆகலாம். ஒவ்வொரு மாசமும் அந்த லாஸ்ட் வீக் இருக்குல்ல 25லேருந்து 30க்குள்ள ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணி, உங்களுக்கே உங்களுக்கான நேரமா ஒதுக்கி இந்த ரைட்டிங் எக்ஸர்சைஸ பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அவ்ளோ பியூட்டிஃபுல்லான கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம எல்லாரும் நினைக்கிறது தானே, லைஃப் எப்படி மாறும்? நான் நினைச்ச மாரி எப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்? ஏன் எதுவுமே என்னை சுத்தி மாற மாட்டேங்குது? என்ன செய்றது? நான் ப்ராக்ரஸ் பண்றேனா இல்லையா? அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷனோட நம்ம எல்லாருமே இருப்போம். பட் யார் ஒருத்தங்க அந்த ஒரு மொமெண்ட் பாஸ் எடுத்து, தான் லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்களோ, யார் ஒருத்தங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்களோ, அவங்களுக்கு நிறைய டிஃபரன்சஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ரைட்டிங் ஆக்டிவிட்டியில ஒரு 6 கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம். பட் எடுத்த உடனே இந்த 6 கொஸ்டின்ஸ் ரொம்ப டூ மச்சா இருக்கு, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி அத கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. மேபி 3 to 4 கொஸ்டின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் நிச்சயமா பண்ணுங்க. மேபி இப்போ மே மாசத்துல இருக்கோமா, மே எண்ட் ஆகுதுல்ல. ஸோ நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். 2027 இன்னுமே பியூட்டிஃபுல்லான ஒரு கிளாரிட்டியோட நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். வாட் டிட் ஐ லேர்ன் திஸ் மந்த்? நான் என்ன நம்ம கத்துக்கிட்டோம்னு சொன்ன உடனே, ஓகே வேலை ரிலேட்டடா ஏதாவது சர்டிஃபிகேஷன் படிச்சோமா, இல்ல டூல்ஸ் பத்தி படிச்சோமா, இந்த மாதிரி நான் கேட்கவே இல்ல. லேர்ன் திஸ் மந்த் அப்படின்னாலே, உங்ககிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? உங்க லைஃப்ல இருந்தும், உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத ஒரு 2, 3 லைன்ல எழுத முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கவே மாட்டோம். யாருமே நம்மக்கிட்ட இந்த மாதிரி கேட்டிருக்கவும் மாட்டாங்க. பட் நம்மளே நமக்கு இந்த ஒரு கேள்விய போட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நிச்சயமா அந்த உள் மனசுல இருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணோன்றதை எழுதும்போது, அது ஒரு வேற விதமான ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு குடுக்க தான் செய்யுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஓகே மேபி இந்த மந்த் வந்து ஆ யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் ரொம்ப ஹானஸ்ட்டா நான் பேசிட்டேன். பட் எனக்கு வந்து அந்த ஹானஸ்டி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது எனக்கு அது தெரியல. பட் அவங்க அத சரியான ஒரு அர்த்தத்துல எடுத்துக்கல. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தானே. பட் அது என்ன எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு நான் என்னைக்குமே நான் யோசிச்சிருக்க மாட்டேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் பத்தி நீங்க எழுதுங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஓகே, நம்ம லைஃப்ல இந்த ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. இந்த ஈவெண்ட்லேருந்து நான் இன்னும் பெட்டர் ஆனேன். ஆர் இந்த ஈவெண்ட்லேருந்து இந்த ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்பவும் எல்லாத்துக்குமே உடனே உடனே கோவப்படுறேன்னா, மேபி இப்போ கொஞ்ச நாளா எல்லாமே பொறுமையா நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாரி விஷயங்கள் நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது, இன்னுமே உங்கள பத்தி ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வாட் ஆம் ஐ ப்ரவுட் ஆஃப் அக்கம்ப்ளிஷிங்? இப்போ நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல நடந்த ஃபெயிலியர் ஈவெண்ட்ஸை நம்ம நிறைய ஞாபகம் வச்சுப்போம். எங்கெல்லாம் தோத்து போனோம், எங்கெல்லாம் அடி வாங்கினோம், எங்கெல்லாம் நம்மளை ரிஜெக்ட் பண்ணாங்க, யார் நம்மளை எப்படி ஹர்ட் பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம மைண்டில் நிறைய ஞாபகம் இருக்கும். பட் நம்ம நிறைய ஜெயிச்சிருப்போம். அதை அவ்வளோ ஈஸியாக நம்ம விட்டுருவோம். எந்த அளவுக்குனா, நம்மளை யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணாலோ, நம்மளை யாராவது பாராட்டினா கூட, அது கூட நம்மளுக்கு வந்து முழுமையாக எடுத்து சந்தோஷப்படுற அளவுக்கு நமக்கே ஒரு சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு நம்ம என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணோன்றதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. இந்த கொஸ்டின் மூலமா நீங்க டைம் எடுத்து நீங்க என்ன சாதிச்சீங்கன்னு பாருங்க. இப்படி நான் சொல்லும் பொழுது, ஆஃபீஸ்ல ப்ரொமோஷன் கிடைச்சா தான் நான் அதை நோட் பண்ணணும். ஆர் எனக்கு ஏதாவது அப்ரைசல் கிடைச்சாலோ, இல்ல பெருசா ஏதாவது சாதிச்சா தான் அந்த லிஸ்ட்ல கொண்டு வரணும்னு கிடையவே கிடையாது. இங்க விஷயமே சின்ன சின்ன வெற்றிகளை நம்ம கொண்டாட கத்துக்கணும். இப்போ மேபி ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க வந்து பிரேக்கே இல்லாம வாக்கிங் போனீங்களா? அது ஒரு பெரிய வெற்றி. உங்களோட டயட் பிளான் வந்து கொஞ்சம் கூட நீங்க டெம்ப்ட் ஆகாம, ஜங்க் ஃபுட் கிட்ட போகாம, டிலிஜென்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? அகைன் அது ஒரு பெரிய வெற்றி. இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுங்க. இந்த சின்ன சின்ன வெற்றிகள் நோட் பண்ணும் பொழுது, அது ஒரு விதமான ஒரு பூஸ்ட் குடுக்கும். நீங்க எழுதி பாருங்க. அப்போ அந்த ஃபீலிங் உங்களுக்கு புரியும். வாட் டிஸ்ட்ராக்டட் மீ அண்ட் வை? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பத்தி கண்டிப்பா நம்ம ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி ஆகணும். ஏன் சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்கும். பட் அத நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அளவும் குறையவே குறையாது. மேபி ஸ்க்ரீன் டைம்னு எடுத்துக்கோங்களேன். எல்லாருமே வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து அந்த வாரம் எவ்வளோ தூரம் நீங்க ஸ்க்ரீன்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்க ஸ்க்ரீன் டைம் விட்ஜெட்ட ஓப்பன் பண்ணி, அதில எவ்வளோ ஹவர்ஸ் காட்டுதுன்னு இதில போடுங்க. அது மட்டும் இல்லாம, இது ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த பார்ட் ஆஃப் டே நீங்க உங்கள அறியாமலேயே ரொம்ப நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. மேபி ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே நமக்கே தெரியாம ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கோமா? இல்ல காலையில எந்திரிச்ச உடனே நம்ம வந்து அந்த மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங் பண்ணிட்டு இருக்கோமா? ஸோ இந்த மாரி ஒரு அவேர்னஸ் கொண்டு வாங்க. மேபி இது எப்படின்னா, நம்ம லைஃப்ப நம்மளே வெளிய வந்து
அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் மாதிரி பார்த்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஹானஸ்ட்டாக இதில் நீங்கள் எழுதணும். மேபி நீங்கள் எழுதும்போது உங்களுக்கே ஒரு மொமெண்ட் எடுத்து நீங்கள் யோசிப்பீங்க, இந்த முறை நான் 3.5 hours நான் வந்து ஒரு வீக் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆன் அன் ஆவரேஜ் நெக்ஸ்ட் வீக் வந்து அதை அப்படியே நான் குறைக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வரும்ல, அதுதான் வேணும். How did I step out of my comfort zone? See, இந்த ஒரு கொஸ்டின் வந்து ஒரு ட்ராக்கிங் மாதிரி. ஓகே, ஒரு மாதம் நீங்கள் ஒரு ஆன்சர் எழுதுறனால உங்களுக்கு ஒரு பெரிய பதில் கிடைச்சிடாது. பட் தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ உங்களுக்கு க்ரோத் வேணும், நீங்கள் நினச்ச விஷயங்களெல்லாம் சாதிக்கணும், ஆர் புது முயற்சிகள் வந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் தொடங்கணும், அதில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இப்படி எந்த ஆசையாக இருந்தாலும் ஒரே ஒரு லைன் தான், யூ ஹாவ் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் யோர் கம்ஃபர்ட் ஜோன். எப்போல்லாம் நம்மளுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல்லேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வந்து அந்த பயம் இல்லாமல் நம்ம தைரியமாக அந்த காரியங்களில் இறங்குறோமோ, அதுக்கான ஆக்ஷன்ஸை நம்ம எடுக்கிறோமோ, அப்போது அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்கும். பட் இது ஓவர் நைட் சேஞ்ச் இல்லை. அதனால தான் இது ட்ராக்கிங் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். மேபி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஆர் பேக்கிங் ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஆர்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா, இல்லை உங்களோட புது பிஸ்னஸில் இந்தந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, எதுவாக இருந்தாலும் ஓவர் பீரியட் ஆஃப் மந்த்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆறீங்கன்றது ட்ராக் பண்ணி ஆகணும். அது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. ஓகே, இந்த மந்த் வந்து என்னோடய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நானே வந்து வாலண்டியர் பண்ணேன், இந்த மந்த் நான் இந்த ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டோட நான் வந்து இன்வால்வ் பண்ணிக்கிட்டேன், இந்த ஒரு ஈவெண்ட்டில் நான் வாலண்டியர் பண்ணேன், இதனால எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இப்படி நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணும் பொழுது தான் நிஜமாகவே நம்ம லைஃப்பில் ஒரு க்ரோத் நடந்துகிட்ருக்கா, நிஜமாகவே நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோமா அப்படின்றது தெரிய வரும். லாஸ்ட் 2 questions ஹேபிட் பற்றி. எந்த ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆக்டிவிட்டிலையும் ஹேபிட்ஸ் பற்றி இல்லாமல் இருக்கவே முடியாதுல்ல. நெக்ஸ்ட் மந்த் எந்த ஒரு புது ஹேபிட்டை நான் வந்து டிலிஜெண்ட்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுங்க. மேபி எந்த ஒரு கேப் இல்லாமல் ஜேர்னலிங் பண்ணணும், அது 10 minutesனாலும் பரவாயில்ல. இல்லை நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் பார்க்குறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஒரு பேஜ் ஒரு புக்கில் வந்து நான் வாசிக்கணும், இப்படி இருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் நீங்கள் இதை எழுதும்போது நம்மளே வந்து நம்ம மைண்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி, ஒரு கோடிங் கொடுக்குற மாதிரி, ஓகே நம்ம இதுதான் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணும் பொழுது அது உண்மையிலே ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும். எந்த ஒரு ஹேபிட்டை நான் குறைக்கணும், இந்த ஒரு விஷயம் என் லைஃப்பில் நான் எனக்கே தெரியாமல் திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருக்கேன், இது தப்பு தான், பட் நான் வந்து எப்படியாவது அதை ஸ்டாப் பண்ணணும். அகேன் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். பிகாஸ் யாருமே நம்ம கிட்ட வந்து இப்போது சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ செய்கிற இந்த காரியம் வந்து தப்பு, இதை நீ ஸ்டாப் பண்ணணும், ஆர் இதை நீ செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னா டெஃபினட்டாக இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீ ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும்னு. ஆனால் ஒரு அடல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் நம்ம செய்கிறதே கிடையாது. இந்த கொஸ்டின் ஒரு பேரண்ட் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மேபி மற்றவங்களோட லைஃப்பை பார்த்து எப்போ பார்த்தாலும் கம்பேர் பண்ணுறதா, இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதா, ஆர் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கிறதா, எந்த ஒரு விஷயத்த நீங்கள் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் எழுதுங்க. அண்ட் ஏன் நிறுத்தினா அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றதையும் எழுதுங்க. ஸோ தேட் நெக்ஸ்ட் மந்த் அந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுது, இல்லை மற்றவங்க லைஃப்பை பார்த்து பொறாமப்படும் பொழுதோ, இல்லை நெகட்டிவாக ஒரு வார்த்தை டக்குன்னு வாயிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கே தோணும், அடடா நம்ம இப்படி எழுதணும், ஸோ நம்ம ஐ திங்க் வி ஷுட் ஸ்டாப் டூயிங் திஸ் ஃபைனலி அப்படின்னு உங்களுக்கே தோணும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த 6 questions டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது கொஞ்சம் லெங்க்தியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கட் ஷார்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. பட் டெஃபினட்டாக செஞ்சு பாருங்கள். ஆல்ரைட், ஆஃபீஸில் ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் நம்ம ஆடிட் பண்ணுறோம்ல, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மந்த் எண்ட் ஆடிட் பண்ணுறனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா அது செஞ்சு தான் பார்க்கலாமே. லைஃப் வந்து ஒரே ராத்திரியில் மாறிடாது. ஒரே ராத்திரியில் நம்மளுக்கு வந்து அப்படியே கிளியராகவோ இல்லை நம்மளை பற்றி ஒரு ஆழமான புரிதலோ இதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாமே ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் தான். சின்ன சின்ன காரியங்கள் மூலமாக தான் நம்மளுக்கு அந்த ஒரு டீப்பர் சென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இன்னும் சொல்லணும்னா, வாழ்க்கை வந்து ஒரு ஆட்டோ பைலட் மோட்லேயே போயிட்டுருக்கு அப்படின்னா அது ஒரு பிரேக் எடுத்து இன்டென்ஷனலாக நம்ம கையில் ஒரு கண்ட்ரோல் எடுத்து நம்ம இந்த லைஃப்பை லீட் பண்ணி பார்த்தா எப்படி தான் இது மாறும் அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ மறுபடியும் வேறு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.